ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை எப்படி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட்டாட்டு ஆன்லைன்லேயே மொபைல் மூலம் அப்ளை செய்வது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்கள் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படியே கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பல்வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை எப்படி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட்டாட்டு ஆன்லைன்லேயே அப்ளை செய்து வாங்குவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. யூஏஎன் லாகின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஏஎன் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருப்பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்டோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களோட மொபைலே ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது உங்களுக்கு யூஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த யூஏஎன் நம்பர் எப்படி நீங்கள் ஆன்லைனில் கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ உங்களோட நம்பரை போட்டு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் உங்களோட மொபைலே ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஃபீமேலான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31 19 10C 10D ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளைம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துரு பாக்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணிங்களோ ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு என்ட்ரி ஆகி இருக்கும். ஸோ என்ட்ரி ஆகி இல்லை அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் இந்த என்டர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துரு பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு எஸ் ஆன் ஒன் கேட்கும். ஸோ எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயின் டேட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் வருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று தான், அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தான், மெம்பர் ஐடி பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனியோட நேமை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்ரீநகர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி சொல்கிற கம்பெனி இருக்கு பாருங்க. ஸோ அந்த கம்பெனி நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அட்வான்ஸாக எடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்காக பண்ணுறேன். நான் இப்போ ஒரு 2000 ரூபா போடுறேன். ஸோ போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயி அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை நீங்கள் கிளியராக அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் மொபைல் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு என்டர் ஓடிபி அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மொபைல் ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைடு அண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்காக நீங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 15 நாளுக்கு முன்னாடியே உங்களோட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த அமௌண்ட்டு விட்ரால் பண்ணி விட்ருவாங்க பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அந்த தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை செய்து வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.